பசிச்சா சொல்ல தெரியல, கீழே விழுந்துட்டான் அப்படின்னா அதை ப்ராப்பரா கன்வே பண்ண தெரியல, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு மோஷன் வருது அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட்டிசம்ல நடக்குது இல்லையா? இது ஏன் எமோஷனலா குழந்தை வந்து டெவலப் ஆகல, டிலேவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுக்கு பேரு இன்ட்ரோசெப்ஷன் டிஃபரன்சஸா கூட இருக்கலாம். ஸோ அதை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரோசெப்ஷன்ங்கிறது பிரெயின் வந்து சிக்னல் அனுப்பும், இன்டர்னலா உனக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, மசில் டென்ஷன் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, பவுல் அண்ட் பிளாடர் வந்து ஃபில் ஆகுறது, அது இல்லாம பசிக்குது, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பிரெயின் வந்து சிக்னல்ஸ் அனுப்பும். இந்த பாடி சிக்னல்ஸ் எல்லாமே எமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்ட்ரோசெப்ஷன் ஃபீலிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வந்து ப்ரோபிசெப்ஷன், வெஸ்டிபுலர், டாக்டைல், ஆல்ஃபாக்டரி இதெல்லாம் வந்து முக்கியம்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த இன்ட்ரோசெப்ஷனையும் வந்து அட்ரஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப 2-3 நாளா மோஷன் போலன்னு வச்சுக்கலாம். அப்ப குழந்தைக்கு வந்து வயிறு வந்து உப்பி இருக்கிறதோ இல்லாட்டி அந்த சென்சேஷனையோ குழந்தை வந்து ப்ராப்பரா கன்வே பண்ண முடியல, இல்ல அதனால குழந்தைங்களுக்கு வந்து இரிட்டபிலிட்டியா இருக்காங்க, வயிறு வலிக்குது, ஸோ அதை வந்து சொல்ல தெரியல அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த டேண்ட்ரம் இன்க்ரீஸ் ஆகுறது, ரொம்ப கிராங்கியா இருக்கிறது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது, ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறது, அழுகுறது, இது எல்லாமே நடக்கும் இல்லையா? இதை ப்ராப்பரா எப்படி கன்வே பண்றங்கிறது குழந்தைக்கு தெரியல. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த இன்ட்ரோசெப்ஷன் ஃபீலிங் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணணும் சொல்றதுக்கான ரீசன். ஆக்குபேஷனல் தெரப்பில ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாடி அவேர்னஸை டீச் பண்ணணும், எமோஷனலா ப்ராப்பரா கன்வே பண்றதுக்கு டீச் பண்ணணும், ரெகுலேஷனை டீச் பண்ணணும். அது இல்லாம குழந்தைங்களுக்கு ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ராட்டஜி, பாடி மேப்ஸ், இன்ட்ரோசெப்ஷன் செக்-இன்ஸ், மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஃபார் இன்டர்னல் எமோஷன், பாடி கியூஸ் அண்ட் எமோஷனல் கியூஸ், இது எல்லாமே டீச் பண்றது மூலமா குழந்தைங்க இதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை ஒரு நாள் பண்ணிட்டு முடியலன்னு சொல்லக்கூடாது. ரொட்டீனும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் மக்களே. உங்களால்